செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே என் மகவே எந்தம் உயிரே என்று என் தாய்மொழியாம் தமிழை போற்றி வணங்குகிறேன். ஐயா, இன்றைய தலைப்பு தமிழர்களின் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பது அகநானூறா புறநானூறா? தலைப்பை நாங்க சரியா படிக்கலன்னு சொன்னாங்க. முதல்ல அவங்க படிச்சு வந்தாங்களான்னு கேளுங்க. இது வேறயா? ரெண்டு பேரும் படிக்க தெரியாதுல்ல? ஐயா, அகநானூறு புறநானூறு இவை இரண்டுமே சங்க இலக்கியங்கள். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சங்க இலக்கியங்கள் என்பது நம் வாழ்வியலை நம் முன்னோர்கள் வகுத்தபடி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு ஊவேசா போன்ற தமிழ் அறிஞர்கள் நமக்கு கொடுத்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு என்பது எங்கள் அணியின் ஆணித்தனமான கருத்தாக, அதாவது தமிழரின் உயர்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது அகநானூறு என்பதுதான் எங்கள் அணியின் கருத்து. அகநானூறு என்றால் வெறும் தலைவன் தலைவி தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தோழி தோழன் அதை கூட சொல்லலையா? வெறும் தலைவன் தலைவி தலைவன் தலைவி அதை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. தலைவன் தலைவி மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. அகநானூற்றுல வரலாற்று செய்திகள் அத்தனையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் அகநானூறு. நச்சினை, நல்ல புதுவகை, ஒத்த பதிற்று பத்து, ஓக்கு வரிபாடல், கற்றவித்தார் ஏத்தும் கனியோடு அகம்புறம் என இத்திருத்த 8 தொகை நூல்கள். இவற்றுள் அகநானூறு புறநானூறு என்றுமே போற்றப்படக்கூடிய நூல்கள் தான். தலைப்பு நம்ம தலைப்பு பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப உயர்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது எது? அகநானூறு. அகம் என்றால் இல்லம் உள்ளம் என்று பொருள். அகநானூருக்கு நெடுந்தொகை என்ற பெயர் உண்டு. நீண்ட நூல் நெடுந்தொகை என்ற பெயர் உண்டு. ஒரு ஒழுங்கு முறையில் அமைந்த நூல் தான் அகநானூறு. ஒழுக்கம் விழுப்பம் தரடான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி ஒரு ஒழுங்குமுறையில் அமைந்த நூல் தான் அகநானூறு. அத்தகைய அகநானூரை வெறும் தலைவன் தலைவி என்று மட்டுமே கூறி சென்றிருக்கிறார். கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கூறும் செய்திகளை. கபிலர், பரணர் பெரும் புலவர்களை பற்றி பேசினாங்க. புறநானூற்றுல எல்லா புலவர்களும் வாழ்ந்தாங்க. கபிலர், பரணர், மாமூலனர் இவங்களை பத்தி படிச்சிருக்கீங்களா நீங்க? மிக அருமையான வரலாற்று செய்திகளை குறிப்பிட்ட நூல் தாங்க அகநானூறு. இவங்க புலவர்கள்லாம் வந்துட்டு அகநானூற்றுல தான் எழுதியிருக்காங்க வரலாற்று செய்திகளை பத்தி. என்ன வரலாற்று செய்தி? திருமண மொழி பத்தி நான் சொல்லிடுறேன். இவங்களே சொல்லி போயிட்டாங்க தலைவன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கு நான் சொன்னது இல்லையா? அப்பதானே என்னுடைய அணி வந்து அகநானூறு என்பது மக்கள் மனதில் மிக தெளிவாக பதியும். வெறும் தலைவன் தலைவி காதல் காதல் எல்லாத்துக்கும் இல்லை. வெறும் அதாவது 16 வயசு 18 வயசுக்குள்ளதான் இருக்குமா காதல்? நீங்க போய் பார்த்தீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க. நான் சொல்றேன், காதல் இருக்குது. இளமை முதல் முதுமை வரை அனைவருக்குமே காதல் உண்டு. இது யாராலும் மறுக்க முடியுமா? சொல்லுங்க. இத்தனை ஆண்டவர்களும் சான்றோர்களும் அமைந்திருக்கக்கூடிய அவையிலே முடியுமா? இருக்குது காதல். எல்லா ஐயாக்கு இருக்குதுங்க, எனக்கு இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே இருக்குதுங்க காதல். வெளிப்படுத்த முடியாது. அது சங்க இலக்கியத்துல அகநானூறு படித்திருந்தாங்கன்னே தெரியும். நான் முழுமையாக மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை ஐயா. ஏதோ என்னால் முடிந்த அளவு நான் தமிழ் இலக்கியம் படித்தேன் என்ற அளவு, என்னால் முயன்ற அளவு அகநானூற்று செய்திகளை நான் எடுத்து வந்துள்ளேன். களவு கற்பு வேற காதல் வாழ்க்கை மட்டும்தான். களவு அதாவது தலைவன் தலைவி திருமணம் வரை, அந்த களவு காலம் வந்து திருமணம் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய கொள்கைகளை நமக்கு கற்றுக் கொடுத்ததே அகநானூறு தான். இது மாதிரி இப்ப பேசுறேன், ஹலோ எப்ப வரீங்களாமா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அகநானூறு வந்து படிச்சிருக்கணும், அதை படிக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பட்டிமன்ற நிகழ்வுகள் நடத்துறாங்க. அது தெரியாம போச்சு பாவம். என்ன பண்றது? தெரியாம வந்து வந்துட்டாங்க. திருமண முறைகள் எப்படி தெரியுமா நடந்தது? இதை வச்சுதாங்க நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். உளுந்து தலை பெய்த கொழுங்கடி மிதவை என்ற பாடல்ல திருமண முறைகள் ரோகிணி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் வீடுகளில் புதுமணம் பரப்பி அழகாக விருந்தினருக்கு உபசரித்து அப்படிப்பட்ட திருமண விழாக்கள் அதை தொன்று தொட்டு தாங்க நாம இப்ப திருமண விழாக்கள்ல நடந்துட்டு வந்துருக்கோம். அடுத்தது இது மட்டுமா? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது போல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை. அப்ப இல்வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் காதல் இருக்காது. அதாவது திருமணத்துக்கு அப்புறமும் காதல் இருக்குங்க. எதுக்காக? பிரிவு. கணவர் வந்துட்டு தலைவன் சொல்லிக்கலாம். தலைவன் வந்துட்டு ஓத பிரிவு, பகையை பிரிவு, பொருள் வழி பிரிவு. இந்த பொருள் வழி பிரிவு எதற்காக அப்படின்னா பிரிந்து செல்ல
விதவிக்கும் வறியவர்க்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் இந்த தலைவர் விருந்து செல்கிறார். அதையும் தாங்கிக் கொண்டு இந்த தலைவி இல்லறம் நடத்துகிறார். அதாங்க இன்வால்மெண்ட் என்றால் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி என்ற முறை வள்ளுவர் கூறியது போல அந்த மூவருக்கும் உதவி செய்வதற்காகவே தலைவர் சென்று வருகிறார் அப்படிங்கிறதா பொருள். அடுத்தது பாருங்க, போர் முறை. போர் வெறும் வந்து புறநானூறுல மட்டும் சொல்லிங்க, அகநானூறுலயும் போர் கருத்துக்கள் சொல்லப்படுது. நான் சொல்றதுக்கே நீங்க கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க போதும். மக்கள் என்ன அவங்க போட்டு நான் பேசிக்கலாம். இவங்க வெறும் போர் முறை மட்டும்தான் அகநானூறுல, அதாவது தலைவன் தலையை பத்தி தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. போர் முறைகளை பத்தியும் அகநானூற்றுல இருக்குதுங்க. நந்தர்கள் என்ற மிகச்சிறந்த அரசர்கள் பாடலிபுத்திரத்தை ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய செல்வம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, பல்புகள் நிறைந்த வெல்வோர் நந்தன் சீர்மிகு பாடலிக்குடி கங்கை நீர் முதல் கலந்த நிதியம் கொண்டோ. செல்வம் அப்படிப்பட்ட செல்வம், உயர்ந்த செல்வம் உடைய கங்கை ஆற்றின் கரைக்கு அடியில் வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் நிறைந்ததாக இருந்தது நந்தர்களுடைய செல்வம் என்றது நம்மளுடைய அகநானூற்றின் வரலாற்று செய்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா வாணிபம். வாணிபத்துல பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையில ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி செல்வதான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம தமிழ் நூல்ல சொல்றாங்க பாருங்க, அகநானூறுல எவனர் தந்த வினைமான் நன்கலம் கரியோடு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வடங்கிடும் முசிறி என்று நம்ம தமிழ் பாடல் 149வது அகநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. அதாவது கிரேக்க ரோமானியர்கள் பொன்னை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். அந்த அளவுக்கு உயர்வு வாய்ந்ததாக நம் தமிழருடைய மிளகு இருந்தது என்பது நம் தமிழரின் உயர்வுக்கு இதை விட சான்று ஒன்று இருக்க முடியுமா நடுவர் அவர்களே? மிளகு போட்டு நம்ம சாப்பிடுறோம். மிளகு போட்டு தெரியல நடுவர் அவர்களே. பாருங்க, அவங்க டெய்லி வந்து ரசத்துக்கெல்லாம் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. அது நம்ம பேசக்கூடாது விடுங்க பாவம். நீங்க அன்னியே பேசுறீங்க, இந்த இடத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. இதனால எங்களை தாக்கி தானே அவங்க பேசுறாங்க. நம்ம பேசணும்லயே அவங்களோட கருத்துக்கு பதில் கொடுத்து தானே ஆகணும். கொடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வருதுங்க. தேர்தல் வருது எல்லாத்துக்கும் தெரியும். குடவோலை தேர்தல் முறை. அகநானூற்றிலே குடவோலை தேர்தல் முறை 77வது பாடல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி குடவோலை தேர்தல் நடந்தா ஒருத்தர் கூட தேர்தல் நிக்க முடியாது, ஓட்டு போட முடியாது. ஏன்னா நலனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் பிள்ளை. கயிறு பிடி குடிசி ஓடை கொள்வார் பொறிகொண்டு அழிக்கும் ஆவணமாக்கல். ஒரு குடத்துல அந்த சின்னங்கள்ல பொறிக்கப்பட்டது உள்ள அந்த சீட்டை போடுவாங்க. அதுல இருந்து மக்கள் தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அந்த காலகட்டத்திலே சங்க இலக்கியத்திலே அதுவும் அகநானூற்றிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அக்கருத்தை எல்லாம் போய் படியுங்கள், தெரிந்து கொள்ளலாம். ஆகவே எங்கள் அணியில் அகநானூறு என்ற தலைப்பில் வெறும் தலைவன் தலைவி மட்டுமே கிடையாது, வரலாற்று செய்திகள் அனைத்தும் மக்களுக்கு தேவையான அத்தனை இலக்கிய சுவைகளையும் கொடுக்கக்கூடியது அகநானூறு. அகநானூறு என்பது எங்கள் அணியின் ஆணித்தனமான கருத்தாக கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை நூடிக்குள பருவமெய்தி கொடுங்குற்று கிரையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வேணென்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதியாரின் பாதம் தொட்டு எங்கள் சங்க இலக்கியத்தில் அகநானூறுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. அகநானூரே தமிழின் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது எவ்வித ஐயமும் இல்லை என்று கூறி வாய்ப்படுத்த